இதுக்குதான் உதவி செய்யவே மனசு வர மாட்டேங்குது. ஐயா போவோம் 2 கண்ணும் தெரியலையா, வேலை வாங்கிட்டாங்க கேப்டன். ஏதோ பிஏவா இதெல்லாம் படிச்சா, ஏதோ எம்ஏ இங்கிலீஷ் படிச்சானு சொல்லி வேலை வாங்கி கொடுத்தானா, வேலையை ஒழுங்கா பார்த்தாங்க கட்டிலா. ஒரு இடத்துல வேலை பார்த்து 1 மாதம் சம்பளத்தையும் வாங்கிட்டானா, கண்டிப்பான முறையில் அவனுக்கு ஏதாவது செஞ்சே தீரணும். 2000 கொண்டு வந்திருந்தான். இவன் அவனை கூட்டு வந்து பாவதுக்கு நான் ஒரு 2000 தரேன்டா. எதுக்கெல்லாம் 4000 உங்க பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்யுங்க, ஊருக்குள்ள செய்தியில்ல அப்படின்னா. வேலை நான் மட்டும் வாங்கி தரல, நீ தேடி வந்த, அவங்க ஃபார்வர்ட் பண்ணாங்க, அதனால வேலை கிடைச்சது. அப்ப என் பிள்ளைக்கு மட்டும் கொண்டு போனா நல்லாவா இருக்கும் சொல்லி. 4000 கொண்டு வந்தீல, அந்த 4000க்கு பிரயோஜனமா, அது அவங்களுக்கு நன்மை கிடைக்கணும், உனக்கு நன்மை கிடைக்கிற மாதிரி ஒரு சம்பவம் ஒண்ணு பண்ண போறேன். போமா பண்ணிடுவோம், அவ்வளவுதான். வா 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 என் கூட வா. இல்ல தம்பி, இந்த மாமாவுக்கு வந்து வேலை கிடைச்சிருக்கு சரியா. இந்த மாமாவுக்கு வேலை கிடைச்சனால மாதம் சம்பளத்தை உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு ஒரு ஆசை. அதனால பலாப்பழம் வாங்கிட்டு வந்திருக்கு. ஓகேவா? நாங்கள் சந்தோஷமா சாப்பிடுங்க, பிரிக்கி குடிங்க. இந்த இடத்துல வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா நீங்களும் எல்லாரும் நல்லா வருவீங்க. அதனால ஆரம்பத்துல நல்லா படிச்சு எதையுமே விடாமுயற்சி பண்ணுங்க. ஒண்ணு கிடைக்கலன்னா தோத்துட்டோம்னாலும் அடுத்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. கிடைக்கோ கிடைக்கலையோ பரவாயில்ல, நீங்க முயற்சி நல்லா பண்ணுங்க. வெற்றி நிச்சயம். அதாவது 2000 பணம் வாங்கியிருக்குமா, அந்த 2000 நீனே வச்சுக்க. ஏற்கனவே உன்ட்ட 2000 இருக்கா, 4000 வச்சுக்க. நீ இன்னும் வளர்ந்து வரணும், நீ நல்லா செய்யணும், நீ நல்லா இருக்கணும். ஓகேவா? நீ சந்தோஷமா இரு.